மோட்டோரோலாவோட எட்ஜ் லைனப்பில் பல மாடல்ஸ் இருக்கும். ஒன்றுக்கு அடுத்து ஒன்று யூஸ்வலாக லான்ச் பண்ணுவாங்க. இந்த வருஷம் அவங்களோட புது H60 லைனப்பில் முதல் ஃபோன் அவங்க லான்ச் பண்ணியிருக்கிறது H60 Fusion. போன வருஷம் மாதிரியே இதுவும் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபோன். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். இன்னைக்கு வீடியோவில் இந்த மோட்டோரோலா H60 Fusion பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இந்த வீடியோ நான் மோட்டோரோலாவோட கொலாபரேஷனில் பண்ணுறேன். ஸோ இது ஒரு ஹைலைட்ஸ் வீடியோ. இந்த ஃபோனில் என்னெல்லாம் அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபுல் ரிவ்யூ கிடையாது. இப்போ இந்த H60 Fusionல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அந்த கம்ஃபர்ட் ஃபேக்டர். ஏன்னா இந்த ஃபோன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. பேக்கில் வீகன் லெதர் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரிப் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பேக் டிஸ்பிளே ரெண்டுமே கர்வாக இருந்ததுனால திக்னஸ் அந்த 8.3 மில்லிமீட்டர்ஸோட கம்மியாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் இருக்குது கையில் பிடிச்சி யூஸ் பண்ணல. ஃபோன் தின்னாக இருந்தாலும் ஹை கெப்பாசிட்டி பேட்டரி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது போக டிஸ்பிளே இவ்வளோ கர்வாக இருந்தனால அந்த ஆப்போசிட் எட்ஜை ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ அந்த வித் கம்மியாக இருக்கிறது ஃபோனை ஒரு கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் H60 Fusionல சைட்ஸ் பிளாஸ்டிக் தான். ஆனால் இந்த ஃபோனில் மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் MIL 810-8 சர்டிஃபிகேஷன் இருக்குது. ப்ளஸ் IP68 IP69 ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்காக. இப்போ மோட்டோரோலா அவங்களோட ஸ்மார்ட் வாட்டர் டச்சோட புது வெர்ஷன் 3.0 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதனால் ஃபோனோட ஸ்க்ரீன் ஈரமாக இருக்கையில் கூட பாஸ்வேர்ட்ஸ் டைப் பண்ண முடியும். கிட்டத்தட்ட நார்மலாக நீங்கள் ஸ்க்ரீனை எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அப்படி யூஸ் பண்ணலாம். இங்கே எனக்கு பிடிச்சிருந்த இன்னொரு விஷயம், டிஸ்பிளே டாப் அண்ட் பாட்டம்லையும் கர்வ் ஆகுது. சைட்ஸ் அளவு இந்த கர்வ் ஸ்டீப்பாக இல்லைனாலும் நோட்டிஃபிகேஷன் பாரை புல் டவுன் பண்ணலையோ இல்லை கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணலையோ அந்த ஃபீல் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்குது. இப்போ இங்கே இருக்கிற டிஸ்பிளே இன்னமும் 6.7 inches தான். இன்னமும் POLED, இன்னமும் Gorilla Glassஆல தான் கவர் ஆகிருக்கு. இந்த தடவை 7i யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டக்குன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பேனல். ஆனால் இங்கே சேஞ்ச் இருக்குது. இந்த தடவை ரெஃப்ரெஷ் ரேட்டை ட்ராப் பண்ணியிருக்காங்க 120 ஹெர்ட்ஸ்க்கு. ஆனால் ரெசல்யூஷனை 1.5Kக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது எனக்கு நல்ல விஷயமாக தான் தெரிஞ்சுது. ப்ளஸ் இது ஒரு நல்ல தரமான பேனல். கலர்ஸ் நேச்சுரலாக இருக்குது, நல்லா பிரைட்டாக இருக்குது. அவுட்டோர் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் டெஸ்ட் பண்ணல இந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் அவங்க கிளைம் பண்ணுற 1400 நிட்ஸோட அதிகமாக தான் இருந்துச்சு. HDRனு வரையில் 4500 நிட்ஸ் வரைக்கும் அவுட்புட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ணல பேட்டரி லைஃப் இம்பாக்ட் ஆகும். ஸோ அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு 2 விஷயம் எங்கள் மோட்டோரோலா பண்ணியிருக்காங்க. நம்பர் 1, ஃபோன் இவ்வளோ தின்னாக இருந்தாலும் பேட்டரி கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 5500 mAh பேட்டரி இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. யூஸ்வலாக இருக்கிற அதே 68 வாட் சார்ஜர் இன்பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 50%க்கு 15 நிமிஷத்துலையும் ஃபுல் சார்ஜ் 45 நிமிஷத்துலையும் பண்ண முடியும். ரெண்டாவது, ரொம்ப ஒரு எஃபிஷியண்ட்டான MediaTek 4nm Dimensity 7400 SoC இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போன வருஷம் அவங்க ஆஃபர் பண்ண 7S Gen 2ஓட ஒரு டீசெண்டான அப்கிரேட். ரேம் ஸ்டோரேஜ்னா LPDDR4X UFS 2.2 தான். ஆனால் இப்போ பேஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 8256. மோட்டோரோலா இந்த தடவை ஒரு வேப்பர் சேம்பரும் இன்க்ளூட் பண்ணுறாங்க இந்த ஃபோனில். ஸோ ஃபோன் கூலாக தான் ரன் ஆகுது. எந்த விதத்துலையும் இந்த கேமிங் ஃபோன்லாம் சொல்ல முடியாது. பட் இதில் கேம்ஸ் நீங்கள் ரன் பண்ணணுன்னா ஃபோன் ஹீட் ஆகாமல் ரன் பண்ணுது. ரெகுலர் டே டு டே யூஸ்னு வரையில் H60 Fusionல நல்ல ஒரு ப்ரீமியமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் ரொம்ப கம்மி. இருக்கிற 1-2 ஆப்பும் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். இங்கே சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா Hello UIயில் ரன் ஆகிட்டு இருக்க Android 15 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். மோட்டோரோலா 3 வருஷம் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் அப்டேட்ஸ், அப்புறம் 4 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோன்னு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இந்த தடவை AI ஃபோக்கஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ மோட்டோ AI எடுத்துக்கிட்டிங்கன்னா பவர் பட்டனை 2 தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இங்கேருந்து நீங்கள் AI யூஸ் பண்ணி உங்கள் நோட்டிஃபிகேஷனை சமரைஸ் பண்ணலாம். டக்குன்னு நோட்ஸ் எடுக்கணுன்னா எடுக்கலாம். இல்லை ஸ்க்ரீன்ஷாட் ஃபோட்டோ ஏதாவது சேவ் பண்ணணுன்னா பண்ணலாம். பண்ணதுக்கப்புறம் இதை உங்களோட ஆப் ட்ராவரில் சைடில் ஸ்வைப் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது போக ஸ்டைல் சிங்க் இருக்குது. ஃபோட்டோஸை பேஸ் பண்ணி இன்னமும் வால்பேப்பர்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். அது போக டெக்ஸ்ட் டு இமேஜ் ஜென்ரேட்டிவ் AI கேப்பபிலிட்டிஸும் இருக்குது. இதெல்லாமே க்ளவுடில் தான் ப்ராசஸ் பண்ணுறாங்க, ஆன் டிவைஸ் கிடையாது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்னு வரையில் அது நம்ம எதிர்பார்த்தது தான். ப்ளஸ் இங்கே AI யூஸ் பண்ணி கேமரா கேப்பபிலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு ஒரு டியூவல் கேமரா செட்டப் கிடைக்குது H60 Fusionல. செகண்டரி ஒரு 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா. இதில் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது, அதனால மேக்ரோ ஷாட்ஸும் எடுக்க முடியும். பிரைமரி ஒரு 50 மெகாபிக்சல் சோனி சென்சர், லிட்டியா லைட் 700C. போன ஃபோனில் பார்த்த அதே சென்சர் தான். பட் மோட்டோரோலாவோட கிளைம் என்னன்னா AI யூஸ் பண்ணி இமேஜ் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. இது போக ஒரு ஆம்பியன்ட் சென்சரும் கொடுத்துருக்காங்க, கலர் அக்யூரேசி அப்புறம் கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. நான் இது வரைக்கும் இந்த ஃபோனை யூஸ் பண்ணி பார்த்ததில் இமேஜஸ் நல்லா தான் இருந்துச்சு. நல்ல லெவல் ஆஃப் டீட்டெயில், டெக்ஸ்சர்ஸ் நோட்டிசபிளாக இருக்குது. டைனாமிக் ரேஞ்சும் இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகேன்னு சொல்லலாம். லோ லைட்டில் கூட நாய்ஸ் லெவல்ஸை லோவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கே 2 சென்சர்ஸ் யூஸ் பண்ணியுமே 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். ஃபுட்டேஜ் திருப்பியும் டீட்டெயில்டாக ஸ்டேபிளாக இருந்தது. மோட்டோரோலாவோட அந்த AI அடாப்டிவ் ஸ்டேபிளைசேஷன் நல்லா ஒர்க் ஆகிற மாதிரி தெரியுது.
ஃப்ரண்ட்டில் 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, இதுலேயும் 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்குது. செல்ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன்ஸ் ஆக்யூரேட்டாக இருந்தது, எட்ஜ் டிடெக்ஷனும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இந்த H60 ஃபியூஷனும் போன வருஷம் மாடல் மாதிரியே 23,000 ரூபாயிலேருந்து அவைலபிளாக இருக்குது. அந்த ஃபோனுக்கு ஆஃபர் பண்ண மாதிரியே இங்கேயும் 2,000 ரூபா பேங்க் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ எஃபெக்டிவ் ப்ரைஸ் 21,000 ரூபா. இப்போ H50 ஃபியூஷன் 2024 ரொம்பவே ஒரு பாப்புலர் ஃபோனாக இருந்துச்சு. இந்த புது மாடல் H60 ஃபியூஷன் விலை மாறல, டிசைன் லாங்குவேஜ் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. அந்த ஸ்லீக்னஸ் இருக்குது. ஆனால் பேட்டரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, பெட்டரான ப்ராசஸர், இம்ப்ரூவ்ட் கூலிங், ஹையர் ரெசல்யூஷன் டிஸ்பிளே ப்ளஸ் பேஸ் ஸ்டோரேஜை டபுள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லான்ச் மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த H60 ஃபியூஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஆஷ் அவுட்.